ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் முருங்கைக்கீரை பொடி ரெசிபி பண்ண போகிறேன். முருங்கைக்கீரையில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. இந்த பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா இதுக்குமே இந்த பொடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு தேவையான அளவு வந்து நான் முருங்கைக்கீரையை வந்து வீட்டோட அனல்லையே வச்சு காய வச்சு எடுத்திருக்கேன். உரப்புக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு, கடலைப்பருப்பு, மல்லி, உளுந்து, துவரம்பருப்பு இது எல்லாமே வந்து ஒரே ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளாக இருந்தாலும் ஓகே, கருப்பு எள்ளாக இருந்தாலும் ஓகே. நான் வந்து ஒரு கடாயில் வந்து வெறும் எதுவுமே ஊற்றாமல் வெறும் கடாயில் அந்த சூட்லேயே வந்து கொஞ்சமாக நம்ம அதை வந்து சூடு பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். ரொம்ப கருக வச்சிடாதீங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மல்லி வச்சுருந்தோம்ல, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும். கருகிருச்சுன்னா வந்து உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து காஞ்ச மிளகாய், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் வச்சுருந்தோம்ல, அதையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதையும் நல்லா வந்து கிளறுன்னு கிளறிட்டு அதுக்கப்புறம் எள்ளு வச்சுருந்தோம்ல, லாஸ்ட்டாக எள்ளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாமே ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் நல்லா கூல்டன் ஆனதுக்கப்புறம் நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி நம்ம இதை வந்து அரைக்க வேண்டியதான். நீங்கள் வந்து ரொம்ப பவுடராக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 6 மந்த் வரைக்கும் இருக்கும். முருங்கைக்கீரையில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.